ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷோல்டர் பஃப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஷோல்டரில் மட்டும் குட்டியாக வர பஃப் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன ஐடியா. உங்களுடைய நார்மல் ஸ்லீவை நீங்கள் பட்டன் போட்டுக்கோங்க. அதிலிருந்து நீளத்தில் மட்டும் ஒரு 2 இன்ச்சு அதிகப்படுத்திக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் அதிகப்படுத்த வேண்டாம். அதை நார்மல் ஸ்லீவோட நம்ம ஏற்கனவே நார்மல் ஸ்லீவ் ஆம் ரவுண்ட் வரைஞ்சிருப்போம் இல்லையா, அதோட ஜாயின் பண்ணுங்கள். விரிச்சிலாம் எடுத்துடக்கூடாது. இடைக்கையோட நேர்பாதி மார்க் பண்ணி உங்களுடைய உயரத்தை அதிகப்படுத்திருக்கீங்கல்ல, அதிலிருந்து நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நார்மல் ஸ்லீவோட ஹைட்டில் நீங்கள் நாச் கொடுத்துக்கோங்க. இனி எப்பவும் போல் லைனிங்கை வந்து ஸ்லீவில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம லைனிங்கில் கொடுத்துருக்கக்கூடிய நாச்சை நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க. மேலே தெரிகிற மாதிரி இப்போ 3 நாச் கொடுத்துருக்கோம். சென்டர் நாச்சும் சைட் நாச் ரெண்டும். இப்போது சென்டர் நாச்சிலேருந்து ரெண்டு பக்கமாக நம்ம ப்ளீட் எடுக்க போகிறோம். 2 சைடாக, அந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 பக்கமுமே சைட் நாச்சுக்கு வெளி பக்கமாக இருக்கிற மாதிரி ப்ளீட் வைக்கணும். ஒரே மாதிரி நீங்கள் ஃபுல் ப்ளீட்டையும் வைக்கக்கூடாது. சென்டர் நாச்சிலேருந்து முன்பக்கமாக இருக்கக்கூடிய சைடில் ப்ளீட் வந்து நீங்கள் வெளிப்பக்கமாக தெரிகிற மாதிரியும், இந்த பக்கம் வெளிப்பக்கமாக தெரிகிற மாதிரி நீங்கள் ஒரு 6 ப்ளீட் வர்ற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக வைக்கிறதுனால நீங்கள் ஒரு பெரிய நீடில் யூஸ் பண்ணி இந்த ப்ளீட்டை வச்சு முடிச்சிருங்க. அவ்வளோதான். நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் பாடியில் அதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து எப்போதும் ஜாயின் பண்ணுற மாதிரியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஃபைனலாக இதோட ஃபினிஷிங் வந்து இப்படி தான் வந்தது. சூப்பராக இருக்கும்.